மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்த்தரினும் பித்துவ கோட்டம்மா ஆளா உணதருளை பார்ப்பன் அடியேனே. அதாவது வானால் அறுத்து சுடிலும் மருத்துவன் பார் அப்படின்னா, நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், முழு நம்பிக்கையோட தான் நம்ம போறோம். அந்த மருத்துவன் நமக்கு மருந்து மட்டும் கொடுக்கலாம், அந்த மருந்து கசப்பானதானாலும் நமக்கு நல்லதுங்கிறதுனால அந்த மருந்தை நம்ம உட்கொள்வோம். அல்லது அறுத்து சுடுகிற மாதிரி, அதாவது நமக்கு ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று நிகழ்த்தினாலும் அனைத்தையுமே நம்மளுடைய நல்லதுக்காக, நமக்கு நன்மை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அந்த மருத்துவன் செய்கிறார். அது போல அவர் மேல நம்ம தீராத நம்பிக்கை வைத்திருப்பது போல இறைவன் நமக்கு எத்தகைய துன்பத்தை தந்தாலும், எவ்வளவு துன்பத்தை தந்தாலும் கடைசியில் அவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் தருவாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய அற்புதமான விளக்கம். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன அந்த துன்பங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ இறைவன் மேல நம்ம கோபப்பட மாட்டோம். எப்போதுமே இறைவன் முழுசா நம்பணும். நம்பிக்கையான வாழ்க்கை. அப்ப நம்பும் பொழுது இறைவன் நிகழ்த்துகிற திருவிளையாடல் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எது நல்லதோ அதுதான் சோதனை அதிகமா இருக்கும். தங்கத்தை தான் புடம் போட்டு பார்க்க முடியும், சாதாரணமான எதையாவது செலவு பண்ணி புடம் போட்டு பார்க்க முடியுமா? எவ்வளவு சுட சுட தங்கம் ஒளிக்கிறதோ அது போலதாங்க மனுஷ வாழ்க்கை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்மளுடைய தன்மையிலிருந்து மாறாம அதே இறைப்பக்தியோட வாழும் பொழுது வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இறை நம்பிக்கை சார்ந்த இன்னும் ஒரு கீதை பாதையில தான் ஒரு கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு படித்து முடித்த இளைஞர் இன்னும் வேலைக்கு போகல. எப்ப படிப்பு வருதோ அப்ப கொஞ்சம் தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மேதாவித்தனம் வரும். அதுவும் படித்து முடித்த அந்த இளைஞன்னா கேட்கவே வேணாம். ஊரில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு விதண்டாவாதமாக பேசுறது, இப்படியாக அந்த பையன் நாட்களை கடத்திக்கிட்டே இருப்பான். அப்படி எல்லா நிகழ்வுகளையும் கடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருப்பான். அந்த ஆற்றங்கரையின் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கிருஷ்ணர் கோவில் இருக்கும். அந்த கிருஷ்ணர் கோவில்ல அப்போ ஒரு அற்புதமான பூஜை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ணரினுடைய பெயரையே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவனுக்கு அதை காதுல கேட்டவுடனே வழக்கம் போல அந்த குதர்க்கமான புத்தி வரும். அது என்ன, கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பெரியவரை போய் பார்த்து கேட்பான், அதாவது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றீங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், இறைவனுடைய பெயரை உச்சரிச்சாதான் வாழ்க்கையே சிறப்பா இருக்கும். சரி, வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கட்டும், இன்னைக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். அவருக்கு தெரிஞ்சு பேரும் இந்த பையன் வில்லத்தனமா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சில நேரத்துல சொல்லி புரியாதத உணர்ந்துதான் புரியணும். சொல்லுவாங்கல்ல, சேட்டை பண்ணா சொன்னா புரியலன்னா பட்டுதான் புரியும் அப்படின்னு. அதே போல இவனுக்கு சொன்னா புரியல. இப்போ அவர் சொல்லுவாரு, நீ உணர்ந்து பார்க்கணும்னா நீ இத கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நீ சொல்லி பாரு. சாப்பாடு மட்டும் இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஒரு காட்டுல ஒரு மரத்தின் மேல, ஏன்னா கூட்டத்தோட உட்கார்ந்தா அந்த ஒளிக்கு அவ்வளவு உருவகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுல தனியா ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இன்னைக்கு எனக்கு சோறு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கண்களை மூடி, ஆனா எந்த ஒரு செயலையும் தீவிரமா செய்யக்கூடியவர் தீவிரமாக கிருஷ்ணனுடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கண்களை திறக்கவே இல்லை. கண்களை மூடி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றான். இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த மரத்துக்கு கீழே, அது ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த வழியா போகிற ஒரு வழி போக்க அப்படியே வருவாரு. ரொம்ப களைப்பா இருக்கும் அவருக்கு. அங்க உட்கார்ந்து கட்டு சோறு எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பார். சாப்பிட்டோன்னே எப்பவுமே
தொண்டனுக்கும் உண்டு. அண்ணனுக்கு தூக்கம் வந்துடும், அப்படியே நல்லா தூக்கிடுவார். தூக்கி எழுந்தோடனே அவருக்கு தெம்பாயிரும். சரி, திரும்ப நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்ட்டு தொடர ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அப்போ அவருக்கு இந்த கட்டு சோறு ஞாபகம் வராது, அங்கேயே விட்டுட்டு போயிடும். இப்ப இவன் இந்த தவத்தை முடிச்சிட்டு கண்ணை திறந்து பாப்பான், கீழே சாப்பாடு வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா. மனுஷன் புத்தி எதையுமே உடனே ஏத்துக்காது இல்லைங்களா? இப்ப அவனுக்கு என்ன தோணும், ஒருவேளை இது யாரா கூட வச்சிருக்கலாம், ஆனா இந்த சாப்பாட யாராவது என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாதான் கடவுள் இருக்காரு. திரும்பி மாத்து மேலே ஏறிடும். எப்படி வேதாள மரத்துல ஏறின மாதிரி இவங்க மாத்து மேலே ஏறி போய் உட்கார்ந்துட்டு, சரி இப்போ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம். சொல்லிட்டு கிருஷ்ணா 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 சொல்லிட்டே இருக்கான். நேரம் போய்கிட்டே இருக்கு, சோறு கீழே இருக்கு, யாரும் எடுக்கல. அப்போ இருள் சூழ்கிற அந்த நேரத்துல யார் வருவாங்க, இந்த வழியா கள்ளர்கள் வருவாங்க. ஊருக்குள்ள கொள்ளையடிச்சுட்டு ஒரு 4-5 திருடர்கள் உள்ள வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சமமா பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த தலைவன், இந்த கள்ளர்களுடைய தலைவன் பாப்பா மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். இவன் என்ன சொல்லுமா, டேய் பாருங்கடா, மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், நிச்சயமா நம்மள பிடிக்கிறதுக்கு அல்லது வேறு பார்க்கறதுக்கு தான் இருக்கான், அவனை பிடிக்கடான்னு அவன் எதையுமே பார்க்கல. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அவனை மரத்துல இருந்து அப்படியே கீழே குண்டு கட்டா தூக்கி கீழே நிப்பாட்டி மரத்தோட கட்டுவாங்க. அப்போ இங்க ஒரு சாப்பாடு கட்டு, அதுல கூட்டத்துல வந்த ஒருத்தனுக்கு ரொம்ப பசி இருக்கும். அண்ணன் முதல்ல எனக்கு பசிக்குது, நான் இந்த சாப்பாடை முடிச்சுட்டு இவனை முடிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், இன்னொரு நீரே அப்படிலாம் இல்லை, நம்மளை வேறு பார்க்க வந்தவன் நமக்கு விஷம் கூட வச்சிருக்கலாம், அதனால நீ முதல்ல இவனுக்கு ஊட்டுவோம் சாப்பாட்டை, இவன் சாப்பிட்டு உயிரோட இருந்தா பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, பலவந்தப்படுத்தி இந்த சாப்பாட்டை அவனுக்கு ஊட்டி வாயில திணிச்சிருவான். சாப்பாடு வாய்க்குள்ள போயிடுச்சா, கிருஷ்ணா இருக்கானா, சாப்பிட்டாச்சு, உயிரோட தான் இருக்கான். இப்ப அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆக இவன் நம்மளை பார்க்க வரல, அவன் பாட்டுக்கு ஏதோ உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காண்டா, சரிடா நாங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டோம், இந்தா கொஞ்சம் நாங்க கொண்டு வந்த பொருள், நீ பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு இவங்க கிளம்பிடுவான். இப்பதான் ஞானோதயம் வரும். போதி மரத்துல புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி இந்த மரத்துக்கீழே இவனுக்கு ஞானோதயம் வந்துடும். கொடுத்த அந்த பொண்ணை பொருளையும் எடுத்துக்கிட்டு நேர கிருஷ்ண கோயிலுக்கு போவான், உண்டியல்ல போடுவான், கிருஷ்ணா உன்னை நான் உணர்ந்துட்டேன், இனி இந்த மாதிரி பேசி திரியாம நல்லா உழைச்சு எல்லாருக்கும் கொடுத்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல போட்டு அன்றைக்கிலிருந்து சிறந்த கிருஷ்ண பக்தனாக மாறி தானும் உழைத்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சிறப்பாக வாழ்ந்தார். ஆக நம்மளுடைய முழு நம்பிக்கையும் நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை, சோறு வரும்னு எதிர்பார்க்கல, சோறு ஒருத்தன் ஊட்டி விடுவான்னு எதிர்பார்க்கல. அப்ப எல்லாம் நடந்தது, அது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இறை சக்தி. அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. முழுமையான நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும். அதுவும் நம்மளுடைய கரியமாணிக்க பெருமாள் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நம்மளுடைய தொடர்ந்து அப்படியே அருள் பாலித்துக் கொண்டே இருப்பார். எங்க இருந்து நினைச்சாலும் நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடியவர். அதை இங்க இருக்கிற எத்தனையோ பேர் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அதுலயே குறிப்பா சொல்லணும்னா எப்போதும் நான் சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா, இந்த பெருமாள் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிற எல்லாருமே பாக்கியசாலிகள். எப்போதும் அவரை பார்க்கிற அந்த பாக்கியம், திருவீதி விழா வருகிற போது கிடைக்கிற அந்த பாக்கியம் நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே இருக்கும். அப்படி அற்புதமான பாக்கியங்களை பெற்ற நீங்கள் இன்னும் அவரிடமிருந்து நிறைய அற்புதங்களையும் பெற்று எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கும்பாபிஷேக நிகழ்வுல என்னையும் பேச அழைத்து இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த திருக்கோவில் நிர்வாகத்திற்கு, இந்து சமய அறநிலையத்துறைக்கும், திரு பாலா
சிவாஜி கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் தினமலர் சீனிவாசன் அவர்களுக்கும் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து நான் பேச வரும் பொழுது இங்க யாருமே இல்லை. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உட்காருங்க, அம்மா பேச போறாங்க, கேளுங்க கேளுங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. மற்றும் பாமணி ஐயா அவர்களுக்கு